இந்த நாளில மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆகவே வசனத்துக்குள்ளே கடந்து செல்ல போகிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசுவதற்காய் அடிமைக்கு தந்த ஒரு வார்த்தையை உங்கள் முன்பதாய் வைக்க விரும்புகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு அதுதான், வெளிச்சத்தின் பிள்ளைகள். இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்களும் நானும் நடக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய சபைக்கு எழுதும் பொழுது ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் அதை அறிவுறுத்துகிறத நம்ம பார்க்க முடியும். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன? முற்காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? அந்தகாரமாய் இருந்தீர்கள், இருள் சூழ்ந்த வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். ஆனால் என்று இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டீர்களோ, என்று அவரை பின் செல்ல நீங்கள் ஆரம்பித்தீர்களோ, அன்று முதல் நான் யாராய் மாறி இருக்கிறேன் தெரியுமா? வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாறி இருக்கிறேன் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல், சொல்லுங்க, ஜீவ ஒளியை என்ன செய்திருப்பான்? அடைந்திருப்பான். He will have the living light, ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். எந்த ஒரு தேவ பிள்ளை இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை பின்பற்றி வருகிறார்களோ, அவர்கள் இனி இருளின் பிள்ளைகளாய் இருக்க முடியாது. எப்படிப்பட்டவர்களாய் இருக்க முடியும்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்க முடியும். அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் ஒரு காலத்துல இப்படித்தான் இருந்தோம், இருளுக்குரியவர்களாகத்தான் இருந்தோம். எல்லாரும் சொல்லுங்க, எப்படிப்பட்டவங்களா இருந்தோம்? இருளுக்கு உரியவர்களாகத்தான் இருந்தோம். ஆனா என்று இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேனோ, என்று நான் இயேசுவை பின் செல்ல ஆரம்பித்தேனோ, அன்று முதல் அவருடைய வெளிச்சம் என் இருளை நீக்கிவிட்டது, என் உள்ளத்தை நிறைத்து விட்டது. இப்பொழுது நான் இருளின் அதிகாரத்துக்கு உட்பட்டவன் அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளையாய் விலையேற பெற்ற ஒரு பங்காளியாய் கர்த்தரை உயர்த்தி நிறுத்தி இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்கிற ஒரு அருமையான மேன்மையான பங்கை, ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொண்டிருக்கிறோமா? அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீங்களே யோசித்து பாருங்கள். நான் வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடக்கிறேனா? பிசாசானவன் இருளுக்கு அதிகாரியாய் காணப்படுகிறான். எந்த ஒரு ஜனம் பிசாசுக்கும் பிசாசின் கிரியைகளுக்கும் தன் வாழ்வில் இடம் கொடுக்கிறார்களோ, அவர்கள் இருளுக்குட்பட்டு கிடக்கிறார்கள். பொதுவாய் சில வேளையில நாம் சிலரை பார்த்து சொல்லுவோம், இன்று உன் முகம் நல்ல பிரகாசமாய் இருக்கிறது என்று சொல்லுவோம். சிலர் பார்த்து, என்ன உன் முகம் இருண்டு போயிருக்கிறதே என்று கேட்பது சகஜமான ஒரு காரியம்தான். ஒருவேளை ஏன் நம்ம அப்படி கேட்கிறோம்? அவங்க முகத்திலே இருக்கிற பிரகாசம் அவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளை என்பதை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அவர்கள் ஜீவியத்தில் இருக்கிற இருளின் செயல்பாடுகள் அவர்கள் இருளுக்குரியவர்கள் என்பதை உறுதிப்படுத்துகிறது. இந்த கேள்வி என்ன தெரியுமா? நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்கிறீர்களா? வேதம் வலியுறுத்துகிறது, நாம் எப்படி நடக்க வேண்டுமா? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க வேண்டும். ஒரு விசை வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, நான் வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடப்பதற்கு எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. என்னை பார்ப்பவர்கள் நான் வெளிச்சத்தின் பிள்ளை என்பதை அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய அளவுக்கு நான் இந்த உலகத்திற்கு
வெளிச்சமாயிருக்க விரும்புகிறேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை எத்தனை பேர் மகிமைப்படுத்த விரும்புறீங்க? அருமையான யோவான் ஸ்நாபகனை பற்றி பைபிள் சொல்லுகிறது, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்களும் அவன் வெளிச்சத்திலே சில காலம் களி கூறுவதற்கு மனதாயிருந்தீர்களே. எந்த ஒரு தேவ பிள்ளை வெளிச்சத்தின் பிள்ளையாய் இருப்பார்களோ அவர்களிடத்தில் களி கூறுதல் உண்டாவது மட்டுமல்ல, அவர்கள் அநேகரை களி கூற பண்ணுகிறவர்களாய் காணப்படுவார்கள். அவர்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறிவிடுவார்கள். அநேகருக்கு ஆறுதலாக, மகிழ்ச்சியாக, நன்மைக்குரியவர்களாய் மாறிவிடுவார்கள். இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நான் வெளிச்சத்தின் பிள்ளையாய் வாழ விரும்புறேன்ப்பா, வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடக்க விரும்புகிறேன். எனக்குள் இருக்கிற இருளின் செயல்கள் எடுபட்டு போகட்டும் என்று செபிக்க வேண்டும். ஈசாயாவில் இப்படி ஒரு வசனம் வருகிறது, உதிக்கிற உன் சொல்லுங்க ஒளியிண்டத்துக்கு ஜாதிகளும் உன் வெளிச்சத்திண்டத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்களாம். ஆத்தும ஆதாயத்தை லகுவாய் செய்துவிட முடியும். நீதிமான்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே எப்படி இருப்பாங்களா தெரியுமா? சூரியனை போல, நட்சத்திரத்தை போல பிரகாசிப்பவர்களாய் இருப்பார்கள். நம் ஆத்துமாக்களை ஆண்டவர் பக்கம் திருப்புகிறவர்களாய் காணப்பட வேண்டுமானா நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்க தெரியுமா? வெளிச்சமா இருக்கணும். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் அப்படிதான் சொல்லுகிறது, நீங்கள் உலகத்துக்கு எப்படி இருக்கிறீர்கள்? வெளிச்சம். நான் ஒன்று சொல்லட்டுமா? உண்மையான வெளிச்சமாய் இருக்கிற விசுவாசிகளினால் தான் இந்த உலகம் இந்த அளவு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. இல்லாவிட்டால் என்றைக்கோ இருள் சூழ்ந்து ஒன்றுமில்லாமல் போய்விட முடியும். ஆண்டவர் அங்கங்கே சில விளக்குகளாக, எரிகிற தீபங்களாக நம்மை அவர் நிலைநிறுத்தி இருக்கிறார் ஐயா. அதனால தான் இந்தியா ஒளிர்கிறது. கரத்தை உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிச்சத்தின் பிள்ளைகளுடைய வெளிப்படையான அடையாளம் தான் என்ன? ஆண்டவர் வெளிச்சத்தின் பிள்ளைகளை குறித்து வேதத்தில் சில வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறாரே, அதோடு நம்முடைய ஜீவியத்தை அலசி ஆராய்ந்து பார்த்து நான் வெளிச்சத்தின் பிள்ளையா இல்லது இருளுக்குள்ளே இருக்கிற வேதனைக்குரியவர்களா என்பதை அடையாளம் கண்டுகொள்ள போகிறோம். வாசிக்கலாமா? வெளிச்சத்தின் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? சில காரியங்களை வேகமாய் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆவது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தில் இருந்து 13வது வசனம் வரை நாம் வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாமா? குறித்துக் கொள்ளுங்க. எபேசியர் 5:11 முதல் 13 முடிய உள்ள வாக்கியங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாயிருக்கிறதே. அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாக்குகிறதெல்லாம் எப்படி இருக்கிறது? வெளிச்சமாயிருக்கிறது. வெளிக்கு தெரியாமல் ஒளிப்பிடத்தில் செய்வதெல்லாம் இருளாயிருக்கிறது. திரும்ப சொல்லட்டுமா? வெளியரங்கமாயிருப்பதெல்லாம் வெளிச்சமாயிருக்கிறது. வெளிக்கு தெரியாதபடி இருளுக்குள் ஒளிப்பிடத்தில் செய்யப்படுவதெல்லாம் இருளுக்கானவைகளாய் காணப்படுகிறது. அங்கே வெளிச்சத்தின் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? அந்தகார கிரியைகளுக்கு என்ன செய்ய மாட்டார்கள்? உடன்பட மாட்டார்கள். ஒளிப்பிடத்தில் செய்யப்படுகிற கிரியைகளுக்கு அவர்கள் தங்கள் வாழ்க்கையில என்ன கொடுக்க மாட்டார்கள்? இடம் கொடுக்க மாட்டார்கள். கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா. அவைகளை என்ன செய்ய வேண்டுமா? கடிந்து கொள்ள வேண்டும். 12ஆம் வசனத்தை பாருங்கள். அவர்களால், அதாவது இருளில் ஜீவிக்கிறவர்களால் ஒளிப்பிடத்தில், மறைவிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் எப்படி இருக்குதா?
சொல்லக்கூட வெட்கக்கேடான காரியங்களை அவர்கள் மறைவிடத்தில் செய்கிறார்கள், ஒளிப்பிடத்தில் செய்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, வெளிச்சத்தின் பிள்ளைகள் வெளியரங்கமான வாழ்க்கை வாழுவார்கள். எல்லாராலும் அங்கீகரிக்கப்படக்கூடிய, எல்லாராலும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு திறந்த புஸ்தகமாக அவர்கள் தங்கள் கிரியைகளை காண்பிப்பார்கள். ஆனால் இருளில் வசிப்பவர்களோ மறைவாக ஒளிப்பிடத்திலே சொல்ல முடியாத கிரியைகளை செய்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருந்தால் அந்த அந்தகார கிரியைகளுக்கு உடன்படவே மாட்டீர்கள். ஒரு சின்ன உதாரணம், யோசேப்புக்கு ஒரு முறை அந்தகாரம் வந்து அவனை அமிழ்த்த முயற்சித்தது. ஆனால் அவனோ அந்த அந்தகார கிரியைகளுக்கு என்ன செய்யவில்லை? இணங்கவில்லை, இடம் கொடுக்கவில்லை, அவைகளை கடிந்து கொண்டான். சரி, அந்தகார கிரியைகள்னா என்ன? அந்தகார கிரியைகள் எங்கே இருக்கிறது, எப்படிப்பட்டது என்று சொன்னா, ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 12வது வசனத்தில் இருந்து 14வது வசனம் வரை பாருங்கள். ரோமர் 13:12. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை என்ன செய்ய கடவோம்? தரித்து கொள்ள கடவோம். என்னையா அந்தகாரத்தின் கிரியைகள்? எந்த கிரியைகளை நம்ம தள்ளிவிட வேண்டும் என்று 13வது வசனம் சொல்லுகிறது. களியாட்டும், வெறியும், வேசித்தனமும், காமவிகாரமும், வாக்குவாதமும், பொறாமையும் உள்ளவர்களாய் என்ன செய்யக்கூடாது? நடவாமல் பகலில் நடக்கிறவர்கள் போல எப்படி நடக்க கடவோம்? சீராய் நடக்க கடவோம். கவனிங்க, அந்த 13வது வசனத்தை கொஞ்சம் விளக்கி கொள்ள விரும்புகிறேன். பகலில் நடக்கிறவர்கள் போல எப்படி நடக்கணும்? சீராய். இருட்டுக்குள்ள நடக்கிறவங்க எப்படி நடப்பாங்க சொல்லுங்க? தடுமாறி நடப்பார்கள். இருளின் கிரியைகள் உடையவர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? தடுமாறிக்கொண்டே இருப்பார்கள். இருளின் கிரியைகளுக்கு இடம் அளித்து விட்டு வந்தவர்களுடைய வார்த்தையை பாருங்கள், பதட்டமாய் அவர்கள் பேசுவார்கள். அவருடைய கண்களை பாருங்கள், அவர்களுடைய கண்களிலே பதட்டம் காணப்படும். ஏனென்றால் அவர்களுக்குள் என்ன கிரியை இருக்கிறது? இருளின் கிரியைகள் இருக்கிறது. ஆனால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருப்பவர்கள் இந்த இருளின் கிரியைகளை ஒழித்து விடுவார்கள், அதை தங்களுடைய ஜீவியத்தை விட்டு தள்ளி விடுவார்கள். அன்புக்குரியவர்களே, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருந்தால் அந்தகாரத்தின் கிரியைகளுக்கு உடன்பட மாட்டீர்கள். அந்தகாரத்தின் கிரியைகளை கடிந்து கொள்வீர்கள். அந்தகார கிரியைகளை உங்கள் ஜீவியத்தை விட்டு புறம் தள்ளி போடுவீர்கள். 14ஆம் வசனம் சொல்லுகிறது, துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை சொல்லுங்க பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய சரீரத்தை இன்னொருவர் பார்க்கும் பொழுது துர் இச்சை வரக்கூடிய அளவுக்கு நம்முடைய அலங்கரிப்புகளும் நம்முடைய ஆடை ஆபரணங்களும் இருக்கவே கூடாது. இன்று இப்படிப்பட்ட செய்திகளுக்கு ஜனங்கள் செவிமடுப்பது இல்லை. ஒரு மனிதன் என்னை பார்த்தால் அவனுக்கு துர் இச்சை வரக்கூடாது. அந்த அளவு என்னுடைய ஆடை, என்னுடைய அணிகலன்கள், என்னுடைய நடை, என்னுடைய உடை, என்னுடைய பாவனைகள், என்னுடைய அலங்கரிப்புகள் காணப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய வசனம் இப்படி சொல்லுகிறது, துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணுமா? தரித்து கொள்ளணுமா? அன்புக்குரியவர்களே, இயேசுவை வெளிப்படுத்துங்க ஐயா. உங்க சரீரத்துல, உங்க டிரெஸ்ஸிங் மூலமா, உங்க அலங்காரங்களின் மூலமா இயேசுவை வெளிப்படுத்துங்க. அவங்க தான் இருளின் கிரியைகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதத்தை தரித்து கொண்டவர்கள். எனக்கு ஆயுதமே இயேசுதான் ஐயா. இயேசுவின் சாயலை அடைந்திருந்தால் எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது. அப்படியானால் முதலாவது
வெளிச்சத்தின் பிள்ளைகளுடைய முதல் அடையாளம் என்ன தெரியுமா? அவர்கள் இருளின் கிரியைகளுக்கு, அந்தகார கிரியைகளுக்கு, ஒளிப்பிடத்தில் செய்யக்கூடிய கிரியைகளுக்கு அவர்கள் தன்னுடைய ஜீவியத்தில் இடம் சொல்லுங்க கொடுக்க மாட்டார்கள், அதற்கு உடன்பட மாட்டார்கள். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? சொல்லுங்க, மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். அப்படின்னா மறைவான ஒரு குற்றம் இருக்குதே, மறைவான சில கிரியைகள் இருக்குதே, அதை விட்டு விலகி ஓடுகிறவர்கள், அதை கடிந்து கொள்ளுகிறவர்கள், அதற்கு உடன்படாதவர்கள், அதற்கு இணங்காதவர்கள் தான் வெளிச்சத்தின் பிள்ளைகள். உங்களை ஆராய்ந்து பாருங்கள். இந்த அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாத, அவைகளை கடிந்து கொள்ளுகிற, அவர்களை தள்ளி போடுகிற ஒரு ஜீவியம் உங்களிடத்தில் காணப்படுகிறதோ? இல்லாவிட்டால் அந்தகார கிரியைகளுக்கும் மறைவிடத்தில் செய்யப்படுகிற காரியங்களுக்கும் நீங்கள் ஒத்து போகிறீர்களோ, இடம் கொடுக்கிறீர்களோ? தவறுகளை திருத்திக் கொண்டு நீங்களும் நானும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க வேண்டும். ஏனென்றால் காலம் என்ன ஆயிற்று? சமீபம். இருள் சென்று போயிற்று, வெளிச்சம் பகல் வரப்போகிற இந்த காலத்தில் இன்னும் நம்ம அஜாக்கிரதையாயிராதபடிக்கு நம் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டியது அவசியம் அல்லவோ? இரண்டாவதாக, வெளிச்சத்தின் பிள்ளைகள் எப்படிப்பட்ட பார்வை உடையவர்களாய் இருப்பார்கள்? வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் அதனுடைய 34வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் எப்படி இருக்கும்? வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் எப்படி இருக்கும்? இருளாயிருக்கும். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருள் ஆகாதபடிக்கு எப்படி இரு? எச்சரிக்கையாயிரு. உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருள் அடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தால், ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் எப்படி இருக்கும்? வெளிச்சம். உன்னுடைய கண்ணோக்கம் எதில் இருக்கிறது? நீ எதை கண்களில் பதித்து வைத்திருக்கிறார் என்பதுதான் இதனுடைய தெளிவான விளக்கமாய் காணப்படுகிறது. நாம் சொல்லுவோம், உன் கண் தெளிவாய் இருந்தால் கண்களினால் பாவம் வரக்கூடாது. உண்மை. அது நம்முடைய ஜீவியத்தை இருளாக்கி விடக்கூடிய அபாயகரமானது. கண்கள் சுத்தமாய் இருக்கணும், கண்கள் நேராய் நோக்கணும். உண்மைதான். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். ஆண்டவர் சொல்லுங்க, உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போட்டு விடு. அதே நேரத்தில் இந்த இடத்துல சொல்லப்பட்ட நோக்கத்தை நான் உங்களுக்கு விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். சரியான அர்த்தத்தை எங்க விளக்கமாய் சொல்லி இருக்கிறது பாருங்கள். ஆம்பிளிஃபைட் பைபிள் அதை வாசித்து பார்க்கும் பொழுது லூக் சாப்டர் 11 verse 34 பாருங்க. The eye is the lamp of your body. When your eye is clear, ஆங்கிலத்தில் அதனுடைய விளக்கத்தை கொடுத்திருக்கிறது பாருங்க. ஸ்பிரிச்சுவலி பெர்செப்டிவ், ஃபோக்கஸ்ட் ஆன் காட். உன் கண்கள் யார் மேல் பதிக்கப்பட்டிருக்க வேண்டும்? சொல்லுங்க, யார் மேல் பதிக்கப்பட்டிருக்கணும்? கர்த்தர் மேல். அருமையான சங்கீதக்காரர் சொல்லுகிறார், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இதை விளக்குவதற்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். 2 பேர் பிரிந்து நிற்கிறார்கள். ஒன்று ஆபிரகாம், இன்னொன்று லோத். ஆபிரகாம் சொல்லுகிறார், நாம் சகோதரர்கள், நம்ம பிரியக்கூடாது. ஓகே, அப்படின்னா நீ போகணும்னு விரும்பினா நீ முதலாவது செலக்ட் பண்ணு. நீ வலது புறம் போனால் நான் இடது புறம் போகிறேன் என்று சொல்லிவிட்டார். அப்பொழுது லோத்து தன் கண்களை என்ன செய்தானா? ஏறெடுத்து பார்த்தான். யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர் வளம் பொருந்தினதாகியும் பச்சை பசேல்னு செழிப்பா இருந்துச்சாம். லோத்து எதின் மேல் கண்களை பதித்தான்? செழிப்பின் மேல், உலகத்தின் மேல்,
உலகத்தின் ஆசாபாசங்களின் மேல் கண்களை பதித்தான். முடிவு என்ன? லோத்தினுடைய வாழ்வின் சரித்திரம் என்ன? மிக பரிதபிக்கப்படத்தக்கதாய் மாறிவிட்டது. ஆனால் ஆபிரகாமோ ஆண்டவருடைய வார்த்தையின் மேலும் ஆண்டவர் மேலும் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். இன்று அநேகர் உலகத்தின் மேல் கண்களை பதித்திருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண் தெளிவா இருக்கட்டும். பிசாசானவன் இன்று அநேகருடைய கண்களை குருடாக்கி போட்டு விட்டான். நான் ஒண்ணு கூட சொல்ல முடியும், கண் திறக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். உங்கள் கண்கள் எதின் மேல் போக்கஸ் பண்ணப்பட்டிருக்கணும்? தேவன் மேலையும் தேவனுக்கு அடுத்த காரியங்களின் மேலும் பரலோகத்தின் மேலும் மேலானவற்றின் மேலும் உங்கள் கண்களை ஏறிடுங்கள். கவனிப்போமா? இன்று அநேகர் அழிந்து போகிறவற்றின் மேல கண்களை வைத்திருக்கிறார்கள். ஒரு சிலரோ அழியாத தெய்வத்தின் மேலும் அழியாத பரத்துக்கு அடுத்த காரியங்களின் மேலும் கண்களை பதித்திருக்கிறார்கள். உங்கள் கண்கள் எதின் மேல் போக்கஸ் பண்ணப்பட்டு இருக்கிறது? பாருங்க, சொல்ல your whole body also is full of light, benefiting from God's precepts. But when it is bad, உன் கண் சரியில்லைன்னா spiritually blind, ஆவிக்குரிய குருட்டாட்டம் உனக்குள்ளே இருக்குமே, ஆனால் your body also is full of darkness, devoid of God's word. நல்ல கவனிங்க, தேவனுடைய வார்த்தையை பற்றியும் தேவன் பரத்தில எனக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறவற்றை பற்றியும் ஒரு மனிதனுடைய பார்வை மங்கி விட்டதென்றால் அவன் இருளுக்குள்ளே போய் விடுகிறான். ஒன்று சொல்ல விரும்புகிறேன், ஆபிரகாம் என்ற பரிசுத்தவானை விட வசதியானவர்கள் அந்த காலத்தில் இல்லை, அவ்வளவு செழிப்பானவன் தான். ஆனால் அந்த மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தான தெரியுமா? சொல்லுங்க. பரதேசியாய், கூடாரவாசியாய் வாழ்ந்தான். ஏன் தெரியுமா? தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அந்த நித்திய நகரத்துக்காய் அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? காத்து கொண்டிருந்தான். உங்கள் கண்கள் எதின் மேல் பதிக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான் உங்கள் ஜீவியத்தையே மாற்றிவிடும். அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். ஏவாளுடைய கண்கள் பள்ளத்துக்கு மேல போச்சு பாருங்க. என்ன ஆனது? கவனிங்க. அந்த ஏதேனின் அனுபவத்தை என்ன செய்து விட்டாள்? இழந்து விட்டாள். எதின் மேல் உங்கள் கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது? சிம்சோன் கண்களுக்கு இடம் கொடுத்தான். அழைப்பின் மேல் கண்களை பதிக்க வேண்டியவன் அற்பமான அழிவுக்கு ஏதுவானவற்றின் மேல் கண்களை பதித்ததின் விளைவு அவன் கண்கள் பிடுங்கப்பட்டது, தரிசனத்தை இழந்து போனான். இன்று அநேகர் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலை மறந்து விட்டார்கள். தேவன் என்ன நோக்கத்தோடு இந்த உலகத்தில் என்னை ரட்சித்தார், எதற்காக என் தேவன் என்னை பிரித்தெடுத்தார் என்பதை மறந்து விட்டார்கள். ஒரு சின்ன உதாரணம், கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற அநேகர் தங்கள் கண்களை எப்பொழுதும் ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என்ன செய்வார்கள்? ஏறெடுப்பார்கள். நெடுநாட்கள் காத்திருக்கலாம். ஏற்ற வேளையில கர்த்தர் அதை தரும் பொழுது அந்த கர்ப்பத்தின் கனியை கையில பெற்றெடுத்த உடனே அவங்க கண்கள் எல்லாம் எதுக்கு மேல போயிருது? ஆண்டவர் தந்த ஆசீர்வாதத்தின் மேல. ஆண்டவர் மேலேயே உங்கள் கண்கள் இருக்கட்டும். ஆண்டவர் தந்தவற்றின் மேல் உங்கள் கண்களை வைக்காதிருங்கள். எந்த ஒரு மனிதனுடைய கண்கள் கர்த்தர் மேலையும் கர்த்தருக்கு அடுத்தவற்றின் மேலையும் பதிக்கப்பட்டிருக்கிறதோ அவனுடைய ஜீவியம் எப்படி இருக்கும் தெரியுமா? வெளிச்சமாயிருக்கும். பிசாசானவன் அநேகரை குருடாக்கி விட்டான். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்கள். நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். 2 Corinthians chapter 4 verse 4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை என்ன செய்து விட்டான்? குருடாக்கினான்.
அதே கொரிந்தியர்ல 11ஆம் அதிகாரம் 3வது வசனம், ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று என்ன செய்திருக்கிறேன், பயந்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பயத்தோடு சொல்றான், இப்போ நல்லா தான் இருக்கீங்க, இப்போ உங்க கண்கள் கிறிஸ்துவின் மேல தான் இருக்குது, இப்போ உங்க கண்கள் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கத்தின் மேல தான் இருக்குது. ஒருவேளை சர்ப்பம் உங்களை வஞ்சித்து விடுமோ, உங்கள் கண்களை குருடாக்கி போட்டு விடுவானோ என்று பயந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். இன்றைய சபை தரிசனத்தை என்ன செய்து கிடக்கிறது தெரியுமா, இழந்து போய்விட்டது. தேவன் என்ன நோக்கத்தோடு என்னை தெரிந்தெடுத்தார், நல்ல கவனிங்க. இந்த அநேக அதை மறந்துட்டாங்க. அதுதான் முன்னிறுத்தி இருக்கணும், கவனிக்கணும். அப்போஸ்தலன் பவுல், ஒன்று நான் செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து, சொல்லுங்க, முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்காக நான் எதற்காய் அழைக்கப்பட்டேனோ அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி தொடருகிறேன் சொல்லுகிறான். உங்க கண்கள் எது மேல இருக்குதுங்க? உலகத்தில் இருக்குதா? உலகத்தில் உள்ளவற்றில் இருக்கிறதா? மாம்சத்தின் மேல இருக்கிறதா? இச்சைக்கு அடுத்தவற்றின் மேல உங்க கண்களை வைத்திருக்கீங்களா, இல்லது கர்த்தர் மேல வைத்திருக்கிறீங்களா? கர்த்தர் மேல் உங்கள் கண்கள் பதிக்கப்படட்டும். சங்கீதக்காரர் சொல்லுவது போல, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை என்ன செய்கிறேன், ஏறெடுக்கிறேன். கரங்களை உயர்த்தி சொல்வோமா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய கண்களை ஏறெடுப்பேன். ஓ தாய், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய கண்களை. கடினமான சூழ்நிலையோ, எல்லா ஆசீர்வாதங்களும் இறங்கி வருகிற சூழ்நிலையோ, அவர் மேல மட்டும் என் கண்களை பதிக்க வேண்டும். அதான் பக்தர் சொல்ல, குருசை நோக்கி பார்த்த எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பம். ஏன்னா அவருடைய கண்கள் சிலுவையிலே தனக்காய் ஜீவனை பலியாக்கின இரட்சகருக்கு நேராகத்தான் ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று சொல்லட்டுமா, உங்க கண்கள் எப்போதும் எதை பார்க்கிறதோ அதுவாகவே நீங்கள் மாறுவீர்கள். சொன்னது மட்டும் புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க எதை பார்த்துட்டே இருக்கிறீங்களோ அதை போலத்தான் நீங்க மாறுவீங்க. உங்க கண்கள் கர்த்தரை பார்த்து கொண்டிருக்குமே ஆனால் உங்கள் சாயல் மறையும், கர்த்தரின் சாயல் உங்களுக்குள்ளே உருவாகும். நீங்க யாரா மாற முடியும்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய். 2 காரியம் சொன்னேன். ஒன்று, வெளிச்சத்தின் பிள்ளைகள் அந்தகாரத்தின் கிரியைகளுக்கு உடன்பட மாட்டார்கள். 2, வெளிச்சத்தின் பிள்ளைகள் தங்கள் கண்களை, தங்கள் பார்வையை கர்த்தர் மேலும், கர்த்தர் என்னை அழைத்த அழைப்பின் மேலும், கர்த்தருடைய பிரதானமான நோக்கத்தின் மேலும் மட்டும் பதித்திருப்பார்கள். 3வதாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளுடைய அடுத்த அடையாளம் தான் என்ன? 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 5வது வசனத்தில் இருந்து 8வது வசனம் வரையில வாசிக்கலாமா? நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள், சொல்லுங்க, தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு எப்படி இருக்கணும்? தெளிந்தவர்களாயிருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்வார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ, அதாவது வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய நாமோ, தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? மார்க்கவசத்தை தரித்திருக்கணும்,
தலை சீராவையும் என்ன செய்திருக்கணும்? தரித்திருக்கணும். ஏனென்றால் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். வெளிச்சத்தின் பிள்ளைகள் ரொம்ப அலர்ட்டா இருப்பாங்க. எல்லாம் சொல்லுங்க, எப்படி இருப்பாங்க? சத்தமா சொல்லுங்க. தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப கவனமா கட்டுப்பாடோடு கவனித்துக் கொண்டிருப்பாங்க. ஏனென்றால் இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளை இருளுக்கு உரியவர்களாய் மாற்றுவதற்கு பிசாசானவன் அதிக வேகத்தோடு அதிக தந்திரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். உங்களுக்கும் தெரியும், பைபிள் சொல்லுது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிற காலத்துல நம்ம வந்து நிற்கிறோம். கொஞ்சம் அசந்தா, கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தா பாருங்க, நம்முடைய சிந்தையாகட்டும், நம்முடைய பார்வையாகட்டும், நாம் கேட்கிற விதமாகட்டும், நாம் பேசுகிற காரியமாகட்டும், இதுல ஒரு காரியம் மிஸ் ஆனா கூட நமக்குள்ளே இருள் புகுந்து விடக்கூடிய ஆபத்து இருக்கிறது. ஆங்கிலத்தில் இன்னும் தெளிவா இருக்கு பாருங்க. So then let us not sleep. ஆவிக்குரிய வாழ்வுல தூங்கிட்டு இருக்காதுங்க. as the rest. உலக மக்கள் தான் அப்படி இருப்பாங்க, நல்லா தூங்குவாங்க, நல்ல ரெஸ்ட் எடுப்பாங்க. பட் let us keep wide awake. எப்படி awake சொல்லுங்க? ரொம்ப விசாலமா, ரொம்ப உற்சாகமா விழிப்பாருங்க, ரொம்ப கவனமா இருங்க. alert and cautious. எச்சரிப்போடு இருங்க, வரும் முன் காக்கிறவர்களாய் காணப்படுங்க. and let us be sober. sober என்கிற வார்த்தைக்கு விளக்கம் சொல்லி பாருங்க. செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடான வாழ்க்கை. calm and wise, ஞானமுள்ள கவனமான வாழ்க்கை வாழணும். ஏன் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னா, சத்துரு நம்மை வீழ்த்தும் விதமாய் அவன் எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறான். But since we நாம் believers ஆயிருக்கிறது, நாம் belong to the day, let us be sober, having put on the breastplate of faith and love, and as a helmet the hope and confident assurance of salvation. நல்ல கவனிங்க, ரெண்டு காரியத்தை தரிக்கணுமா? ஒன்று தலை சீரா, இன்னொன்று சொல்லுங்க breastplate. என்னது? மார்க்கவசம். சிந்தையை தாக்காதபடிக்கும், எண்ணங்களை பாதிக்காதபடிக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பேசுகிற தவறான ஒரு வார்த்தை, பேசுகிற தவறான ஒரு காரியம் நம்முடைய ஜீவியத்தை கரைப்படுத்தி விட வாய்ப்பு இருக்குது. கவனிங்களேன் எல்லாரும், நான் சொன்னது புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தா கூட சத்துரு நம்முடைய வெளிச்சத்தை இருளாக்கி விடுவார். அதான் பக்தன் சொல்லுகிறார், நீங்க ஞானமற்றவர்களை போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களை போல எப்படி நடக்கணுமா? கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. ரொம்ப கவனமா இருங்க. கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தா கூட சத்துரு நம்மை சரிந்து விழ பண்ணிவிடக்கூடிய ஆபத்துகள் பல கோணங்களிலும் இருக்கிறது. இப்ப கொஞ்சம் கவனிங்க. அட் பிரசன்ட், இப்போ உள்ள காலத்துல, இப்போ தற்போதைய நாட்களில் சைனா பார்டர்ல இருக்கிற நம்முடைய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எப்படி இருப்பாங்க சொல்லுங்க? கவனமா, விழிப்பா, கட்டுப்பாடோட உட்கார்ந்து கதை அடிச்சுட்டு இருப்பாங்களா? ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கிறதுல டைம் வேஸ்ட் பண்ணுவாங்களா? இல்லது சீட்டு விளையாடிட்டு இருப்பாங்களா? வீணா சிந்தித்துட்டு இருப்பாங்களா? நோ, அவங்க இருக்கிற இடம் மிக அபாயகரமான இடம் என்பதை அவங்க புரிந்து கொண்டு எவ்வளவு அலர்ட்டா, எவ்வளவு சுய கட்டுப்பாட்டோடு தன்னுடைய பணியை செவ்வனே செய்து எதிரியிடத்திலிருந்து தன்னையும் காத்துக்கொள்ள, தன்னுடைய தேசத்தையும் காத்துக்கொள்வதற்கு கரிசனையோடு இருக்கிறார்களோ, அதைவிட 1000 மடங்கு அதிக கவனமும் கரிசனையும் சுய கட்டுப்பாடோடும் நீங்களும் நானும் வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வீரியமாய் வாழ்ந்து காட்ட முடியும். 1 யோவான் 5:18 பாருங்கள். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். அவன் என்ன செய்வான்? துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடக்க மாட்டான், பாவிகளுடைய வழியிலே நிற்க மாட்டான்,
பரியாசக்கார உட்காரும் இடத்திலே உட்கார மாட்டான். டோட்டலா இப்படிப்பட்ட இடத்தை அவாய்ட் பண்ணுவான். ஏனென்றால் அவன் தன்னை என்ன செய்ய விரும்புகிறவன்? காத்துக்கொள்ள விரும்புகிறவன். சிலரோடு உள்ள உறவுகள், சிலரோடு உள்ள தொடர்புகள், சில இடங்களில் இருக்கிற காரியங்கள், இவைகளெல்லாம் அடியோடு தவிர்த்து விடுவான். ஏனென்றால் அவருக்கு தெரியும், என் மேல தேவனுடைய பெரிய திட்டம் இருக்கிறது, என்னை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. நான் கவனக்குறைவாயிருந்தால் சத்துரு என்னை வீழ்த்தி விடுவானே, இருள் என்னை நெருக்கி விடுமே, நிரப்பி விடுமே. ஆசீர்வாதத்தின் தேவன் தான் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். 3 காரியத்தை சொன்னேன். யார் வெளிச்சத்தின் பிள்ளை? அந்தகார கிரியைகளுக்கு தன் வாழ்விலே உடன்படாதவர்கள், இடம் கொடுக்காதவர்கள். யார் வெளிச்சத்தின் பிள்ளை? தன்னுடைய கண்களை கர்த்தர் மேலும், கர்த்தருடைய அழைப்பின் மேலும், கர்த்தருடைய திட்டத்தின் மேலும், கர்த்தருக்கு அடுத்தவற்றின் மேலும் பதித்து வைத்திருப்பவர்கள். அது மட்டுமல்ல, உலகம், மாமிசம், பிசாசு எந்த வழியிலும் தன்னுடைய பரிசுத்தத்தை சீர்குலைத்து விடாதபடிக்கு கவனத்தோடு, கரிசனையோடு, சுய கட்டுப்பாடோடு, விழிப்போடு தன்னுடைய ஜீவியத்தை கரைப்படாமல் காத்துக்கொள்பவர்கள். 4வதாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி ஜெபத்தில் உங்களை நடத்த விரும்புகிறேன். யாரையா வெளிச்சத்தின் பிள்ளைகள்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 14வது வசனத்தில் இருந்து 16வது வசனம் வரை வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். 15வது வசனத்தை பாருங்கள். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டி மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும், சொல்லுங்க, வெளிச்சம் இருக்குது, ஆனா மரக்காலால் அதை மூடி வைத்தால் அது வெளிச்சத்தை வெளிப்படுத்த முடியாது. இன்று நம்மில் அநேகர் அப்படித்தான், உலக பிரகாரமான ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாய் நம்முடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு தெரியாதபடி மூடி வைத்திருக்கிறோம். அடுத்த வசனத்தை பாருங்க. அது என்னையா? எதனால நம்ம மூடி வைத்திருக்கிறோம்? எப்படி இருந்தா நம்ம வெளிச்சம் உடையவர்களாய் மாற முடியும்? மத்தேயு 5:16, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். இந்த இடத்துல வெளிச்சம் எது தெரியுமா? உங்களுடைய நற்கிரியைகள். அப்ப யார் வெளிச்சத்தின் பிள்ளைகள் தெரியுமா? நற்கிரியை செய்பவர்கள் தான் வெளிச்சத்தின் பிள்ளைங்க. வலது கரத்தை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் ஒரு ஸ்திரியை பார்த்து சொல்ல, உலகம் அவளை வித்தியாசமா பார்த்துட்டு இருந்துச்சு, ஆனா அவ ஆண்டுடைய பாதத்துல பரிமள தைலத்தை கொண்டு உடைத்து ஊற்றினாள். ஆண்டவர் அவளை பார்த்து சொன்னார், இவள் என்னிடத்தில், சொல்லுங்க, நற்கிரியை செய்திருக்கிறாள். தொற்காள் என்கிற ஒரு சீஷி இருந்தா, அவள் என்ன செய்கிறவள் தெரியுமா? நற்கிரியைகள் செய்கிறவள். உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்ட கிரியைகளால் நிறைந்திருக்கிறது? 2 கிரியை உண்டு. ஒன்று துர்க்கிரியை, இன்னொன்று நற்கிரியை. அந்த நற்கிரியைன்னா என்னங்க? நற்கிரியை செய்வதற்கு தான் ஆண்டவர் உங்களை என்னையும் இந்த உலகத்தில் சிருஷ்டித்து இருக்கிறார். அவர் தம்முடைய இரத்தத்தினால் கழுவி மறுபிறப்புக்குட்படுத்தி இருக்கிறார். வாசித்து பாருங்க அந்த எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? சிருஷ்டிக்கும். அப்போ ரட்சிக்கப்பட்ட நோக்கம் என்ன? நான் என்ன செய்ய வேண்டும்? நற்கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என்னை ரட்சித்த நோக்கமே, புது சிருஷ்டியாய் என்னை மாற்றின நோக்கம் என்ன? நற்கிரியை செய்வதற்காகத்தான். என்னையா நற்கிரியைகள்? கொலோசியர் 1:10 சொல்லுகிறது, சகலவித நற்கிரியைகளும் ஆகிய எதை தரணுமா? அப்ப நற்கிரியைகள் என்றால் என்ன அர்த்தம்? கனி உள்ள ஜீவியம். திரும்ப சத்தமா சொல்றேன், என்ன ஜீவியம்? கனி உள்ள ஜீவியம். நீங்களும் நானும் கனிகள் நிறைந்தவர்களாய் இருக்கிறீங்களா? பைபிள் சொல்லுது, கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும்.
வேலைக்காரன் சொல்லுகிறா, எஜமானே இந்த ஒரு வருஷமும் கூட இருக்கட்டும், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இதை என்ன செய்வோம்? ஆவியின் கனிகள் உங்கள் அன்றாட வாழ்விலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதா? சூழ்நிலைகள் எந்த நிலையாய் இருந்தாலும், எவ்வளமான சூழ்நிலைகளின் வழியாய் ஆண்டவர் நம்மை நடத்தினாலும் கனி கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, 1 பேதுரு 2:11-12, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு என்ன செய்யணுமா? விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். எப்படி நடக்க இருக்கணும்? நல்ல நடக்க. நம்முடைய நடக்கை இந்த புறஜாதிகள் அங்கீகரிக்கக்கூடிய அளவில் நற்கிரியைகளால் நிறைந்ததா இருக்கணும். சிலர் சொல்லுவாங்க, இல்லைங்க அவங்க எங்களை அங்கீகரிக்கவே மாட்டாங்க. நோ, எல்லாரும் அங்கீகரிக்கக்கூடிய அளவுக்கு நம்மிடத்தில் இருந்து என்ன கிரியை வெளிப்பட்டு கொண்டிருக்க வேண்டும்? நற்கிரியை. வெளிச்சத்தின் பிள்ளைகள் யார்? நற்கிரியை எல்லா சூழ்நிலையிலும், எல்லா மனிதர்களிடத்திலும், எல்லா சந்தர்ப்பத்திலும் வெளிப்படுத்துகிறவர்கள். அன்புக்குரியவர்களே, இந்த வேளையில கர்த்தனோடு கூட பேசுகிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்ள வேண்டுமா? யார் வெளிச்சத்தின் பிள்ளை? 4 காரியம் உங்களுக்கு சொன்னேன். எந்த ஒரு மனிதன் அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாதபடிக்கு காணப்படுகிறானோ, அவைகளை கடிந்து கொண்டு அவைகளை புறந்தள்ளி விடுகிறானோ, அவன்தான் வெளிச்சத்தின் பிள்ளை. எந்த ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய கண்களை கர்த்தர் மேலும், கர்த்தருடைய அழைப்பின் மேலும், கர்த்தர் என்னை பிரித்தெடுத்த நோக்கத்தின் மேலும், பரம கானானின் மேலும் கண்களை பதித்திருக்கிறானோ, அவன்தான் யாரு? வெளிச்சத்தின் பிள்ளை. 3வதாக, இந்த உலகம், மாமிசம், பிசாசு என்னை எந்த நிலையிலும் இருளாக்கி விடக்கூடாது என்பதற்காக விழிப்பாயிருந்து, கவனமாயிருந்து, சுய கட்டுப்பாடோடு கூட தன்னுடைய ஜீவியத்தை கரைப்படாதபடி காத்துக்கொள்பவன் தான் வெளிச்சத்தின் பிள்ளை. கடைசியாய் இந்த உலகத்திலே வாழும் பொழுது, வாழ்வின் எல்லா சூழ்நிலையிலும், சமுதாயத்துள்ள எல்லா நபர்களின் நடுவிலும், இந்த உறவுகளின் நடுவிலும் நற்கிரியை செய்கிறவர்களாய் நாம் காணப்படுவோமே. ஆனால் நாம் தான் வெளிச்சத்தின் பிள்ளைகள். புரிந்து கொண்டிருப்பீங்க, உணர்ந்திருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் செய்து வருகிற, வாழ்ந்து வருகிற இந்த வாழ்க்கை வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்குரிய அடையாளங்கள் அற்றதா இருக்குமே. அண்ணா, ஆண்டவர் இன்று ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறார். இன்று முதலாகிலும் நீ வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்ள மாட்டாயா? நான் உன்னை மனதுருகுகிற கர்த்தர், நான் உன்னை மன்னிக்கிற தேவன். இன்று முதல் வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்வாயா என்று ஆண்டவர் உங்களிடத்தில் கேட்கிறார். ஆமா ஆண்டவரே, நான் உணர்ந்து விட்டேன். இப்படியே போனால் இருளுக்குரியவளாய் ஜீவித்து அந்த இருளும் பற்கடிப்பும் நிறைந்த இடத்திலே பங்கடைந்து விடுவேனே. வேண்டாம் ஆண்டவரே, என்னை மன்னியும். நான் வெளிச்சத்தின் பிள்ளையாய் வாழ்ந்து அந்த வெளிச்சம் நிறைந்த தேசத்துக்கு வருவதற்கு வாஞ்சிக்கிறேன். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவங்க முழங்கால் படியிட்டு பரிசுத்த தேவனை நோக்கி பார்ப்போம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ்ந்து விலையேறப்பெற்ற விண்ணக ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு அருள் செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு விசை நம்மை ஆராய்ந்து பார்க்கலாமா? அந்தகார கிரியைகளுக்கு உடன்பட மாட்டேன். என்னுடைய பார்வை
என்னை அழைத்தவர் மேலும் என்னை அழைத்த நோக்கத்தின் மேலும் மட்டும் பதித்திருப்பேன். இந்த உலகத்தில் சத்துரு இருளை எனக்குள்ளே புகுத்திவிட எந்த வழியிலே வந்தாலும் அதை கண்டுபிடித்து அடையாளம் கண்டு எச்சரிப்படைந்து மிகுந்த கரிசனையோடு சுய கட்டுப்பாட்டோடு அந்த சத்துருவின் சூழ்ச்சியை முறியடித்து என்னை பாதுகாத்துக் கொள்வேன். கடைசியா நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் நான் வாழ்வேன். ஐயா, வெளிச்சமாய் நான் வாழ்வேன். தீர்மானம் எடுக்கிறவங்க ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொண்டு போமா. அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். அவருக்கு உகந்தவர்களாய் வாழ, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இந்த உலகத்துக்கு வெளிச்சங்களாய் ஜீவிக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். உணர்வடைவோம். அந்தகார கிரியைகளை தள்ளிவிடுவோம், கடிந்து கொள்வோம், இடம் கொடாமல் இருப்போம், பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம், நற்கிரியைகளை வெளிப்படுத்துவோம். கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். தகப்பனே, இந்த நாளிலும் எங்களோடு நீங்க பேசியிருக்கீங்க. இந்த ஆராதனையின் மத்தியில எங்களுக்கு நீ தந்த வார்த்தைகள் எங்களை இப்படி வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் வண்ணமாய் இருந்தவைக்காய் ஸ்தோத்திரம். வசனங்களை கேட்ட ஒவ்வொருவரும் வாழ்வை அர்ப்பணித்து இருக்கிறார்கள். வரும் நாட்களிலே உலகத்துக்கு வெளிச்சங்களாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ்ந்துவிட வல்ல ஆவியானவர் நல்ல கிருபைகளை தாராளமாய் கொடும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். சமீபத்திலும் தூரத்திலும் தூர தேசங்களிலும் இணையதளத்தின் மூலமா இந்த ஆராதனையில பங்கெடுக்கிறவங்க, எடுக்க போறவங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஐயா, வர தடைப்பட்டவர்கள், பலவீனத்தோடு இருக்கிறவங்க, பிரச்சனைகளின் நடுவில் இருக்கிறவங்க, சொந்து போய் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு விடுதலை அருளும். கையின் பிரயாசங்கள் செய்கிற வேலை, தொழில், வியாபாரங்களை வர்த்திக்க பண்ணும். பிள்ளைகளுடைய படிப்பு, எதிர்கால வாழ்க்கை, ஆண்டவரே துணைகள், குழந்தை செல்வங்கள், எது இவனுடைய தேவையோ, பொருளாதாரமோ எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாய் காலாகாலங்களில் கொடுத்து ஆசீர்வதியும். கர்த்தர் நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. கூடி வந்த தேவ பிள்ளைகளையும் இணையதளத்தின் மூலம் இந்த ஆராதனை பங்கெடுக்கிறவர்களையும் ஆசீர்வதிக்கிறோம். பரலோகம் இவர்களுக்கு கை கொடுக்கட்டும். 10,000களில் சிறந்தவர் இவர்கள் கரத்தை பிடிக்கட்டும். காரியங்களை வெற்றியாய் முடிய செய்யும். ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எங்களோடு கூட இருப்பவரும் வெளிச்சத்தின் அதிபதியாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.